ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு காரில் வேகத்தை குறைக்கணும்னா ஆக்சிலேட்டருக்கு பக்கத்தில் இருக்க பிரேக்கை பிடிச்சி வண்டியை நிறுத்திடலாம். ஆனால் வானத்தில் பறக்கிற ஒரு ஏர்க்ராஃப்டோட ஸ்பீடு அண்ட் உயரத்தை குறைச்சி எப்படி கீழே இறக்கி லேண்ட் பண்ணுவாங்க, அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் ஏர்க்ராஃப்ட்டு லேண்ட் ஆனதுக்கப்புறம் தரையில் எப்படி பிரேக்கை பிடிச்சி ஸ்பீடை குறைப்பாங்கிறதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கங்க. இந்த வீடியோவில் வானத்தில் எப்படி உயரத்தை குறைப்பாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஏர்க்ராஃப்ட் பறந்துக்கிட்டு இருக்கும்போது அதோட ஸ்பீடு அப்புறம் உயரத்தை எப்படி குறைப்பாங்க, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஏர்க்ராஃப்ட்டு எப்படி பறக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒரு ஏர்க்ராஃப்ட்டு எப்படி பறக்குது அப்படிங்கிறதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், போய் பார்த்துங்க. இப்போது இங்கே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். ஒரு ஏர்க்ராஃப்ட்டு பறக்க மொத்தம் 4 பேர் தேவை. நீங்கள் நினைக்கிற 4 பேர் கிடையாது, 4 ஃபோர்ஸஸ் தேவை. அது என்னென்னா லிஃப்ட்டு, வெயிட்டு, த்ரஸ்ட்டு, ட்ராகு.